அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். நம்மில் நிறைய நபர்கள் இது போன்றுண்டான காட்சிகளை பார்த்துருப்போம். இன்னும் நிறைய நபர்களுக்கு இது போன்றுண்டான நிகழ்வுகளும் நடந்து கொண்டு இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்களாக ஒன்றாக இருந்திருப்போம். ஆனால் நம்மளுக்கு மத்தியில் ஒரு சொத்து பிரச்சனை வந்துட்டால் போதும், அண்ணக்காரன் பரவாயில்ல, நம்ம தம்பி தானே, நம்ம பார்த்து வளர்ந்த புள்ள தானே, கூட கொஞ்சம் அவர் எடுத்துகிட்டு போட்டோம், நல்லா இருக்கட்டும் சொல்லி அண்ணக்காரன் நினைப்பது கிடையாது. தம்பிக்காரன் பரவாயில்ல, நம்ம அண்ணன் தானே, நமக்காண்டி ஒரு வாய் சோறாவது அவர் ஊட்டி இருக்க மாட்டாரா, அல்ஹம்துலில்லாஹ், அவர் நல்லா இருக்கட்டும் என்று அவரும் நினைப்பது கிடையாது. ரெண்டு நபர்களுமே விட்டு கொடுக்காத அந்த தன்மையின் காரணமாக ஜமாத்தினுடைய பிரச்சனைக்கு வருவாங்க, அல்லது கோர்ட்டுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு செல்வாங்க. இறுதியாக அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமலே இருவர்களில் ரெண்டு நபர்களுமோ அல்லது ஒரு நபரோ வஃபாத்தாகி போகக்கூடிய அந்த நிலையை நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குறோம். முஸ்னத் இமாம் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்னக லன் தத ஷையன் லில்லாஹி, அல்லாஹுக்காக வேண்டி இது போன்று உண்டான அந்த காரியத்தில் யார் விட்டு கொடுக்கிறாரோ, அந்த காரியத்தை விட்டு விடுகிறாரோ, இல்லா பத்தலகல்லாஹு மாஹுவ ஹைரும் மின்ஹு, அல்லாஹு தஆலா ஏற்கனவே அந்த நபர்கிட்ட இருந்த அதை விட சிறந்ததை அந்த விட்டு கொடுக்கக்கூடிய நபருக்கு பகரமாக தருகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.